வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் பீன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு பீன்ஸ் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அண்ட் க்ரீன் சில்லி 2 or 3 அண்ட் கறிவேப்பிலை இதெல்லாம் வாஷ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது நம்ம பீன்ஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, நான் எப்போவுமே கோகோனட் ஆயில் தான் மேக்ஸிமம் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ கோகோனட் ஆயில் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த விதமான ஆயில் வேணுமோ குக்கிங் ஆயில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெய் எடுத்துகிட்டு இந்த எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டு உடையணும். அந்த கடுகு எல்லா கடுகும் நல்லா உடையணும். அதோட ஃப்ளேவர்ஸ் இறங்கணும் நமக்கு. அது உடச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த கருவேப்பிலையை எடுத்து நம்ம அதில் போடணும். நான் எப்போவுமே கருவேப்பிலை ஃபஸ்ட்டு போட்டுருவேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் இறங்கின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா சாட்டேட் பண்ணணும். இப்போ இதில் நம்ம போட்டிருக்க பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு நம்ம சாட்டேட் பண்ணணும். வெங்காயமும் பச்சை மிளகாவும் கருகிடக்கூடாது, அந்த பார்த்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வெட்டி வச்ச பீன்ஸ் எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். பீன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த ஆயில் இது எல்லாமே சாட்டேட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு 2 to 3 minutes நம்ம சாட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு அந்த ஒரு கன்சிஸ்டன்சி தெரியும். இந்த மாதிரி 2 minutesல ஒரு வெஜிடபிள் இப்படி வர்றது நமக்கு தெரியும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கணும். நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இடையில டேஸ்ட் பார்த்துட்டு தான் அடுத்து ஆட் பண்ணுவேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அகைன் நம்ம நல்லா சாட்டேட் பண்ணணும். ஒரு 2 to 3 minutes நம்ம சாட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 200 ml அரௌண்ட் 200 ml அந்த மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அகெயின் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு வேக வச்சிடணும். பீன்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம சைடில் தேங்காய் திருவி கொஞ்சம் எடுத்துக்கணும். அது கூட கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணி நம்ம இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பீன்ஸ் எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வற்றி பீன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அந்த தேங்காய் மிக்ஸ் எடுத்து உள்ளே போட்டுட்டு நம்ம நல்லா சாட்டேட் பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 2 to 3 minutes போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோ போதும் அது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அழகான பீன்ஸ் கூட்டு நமக்கு ரெடியாக கிடைக்கிது. எனக்கு பீன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் பீன்ஸ் தான் பண்ணுவேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா நமக்கு தேவையான பீன்ஸ் ரொம்பவும் அழகாக ரெடி ஆகிடுச்சு.